வணக்கங்க. இன்னைக்கு ஆரம்ப காலங்களில் பெண் பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டு இருந்த நமக்கு இந்த அரசாங்கம் பெண் பிள்ளையோட அருமைகளும் பெருமைகளும் சொல்லிக் கொடுத்து, பெண் பிள்ளைக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குன்னு சொல்லிக் கொடுத்து, நம்மளை ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளைகள் தான் பிறக்கணும்னு நமக்கு எவ்வளோ ஒரு அறிவுறுத்துச்சிங்க. நம்ம அதை பின்பற்றி நம்ம வாழ்நாளில் பெண் பிள்ளை பிறந்தால் செல்வங்களும், பெண் பிள்ளை பிறந்தால் லட்சுமி பிறந்ததுன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தோம். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டதோ அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க பழக்கணும். இன்னும் கேட்டால் தரம் வாய்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்தோம். விலை மலிவு தானே, ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்போம் கிடையாதுங்க. சின்னதாக ஜாமெட்ரி பாக்ஸ் பென்சிலில் ஆரம்பித்து துணிமணிகள் ஆரம்பித்து எல்லாத்தையுமே நம்ம தரமான பொருளாக இருக்கட்டும், லைஃப் லாங் உழைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பெண் மெச்சூரிட்டி அடைந்த பிறகு கூட ஊரே மெச்சுற அளவுக்கு நிகழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தேங்க. இதெல்லாம் பெற்றவங்களாக நமக்கு பெருமைகள்னு சேர்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் தோணும். அரசாங்கம் அதுக்கப்புறம் மேல் படிப்புக்காக இந்த கல்விக் கடனை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நமக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு. இது எல்லாமே தாய் தகப்பனுக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய பங்குகள் இருந்துச்சு. அந்த பெண் பிள்ளைகள் பெரிய அடுத்த கட்ட உயர்வுக்கு வளர்கிறதுக்கு எவ்வளோ உதவியாக இருந்துச்சோ, திருமண வாழ்க்கைக்கும் அரசாங்கத்தோட பங்கு உண்டு இல்லையா? ஒரு விஷயம் பாருங்கள், இது எல்லாமே பண்ணிட்டு இருந்த அந்த அரசாங்கம் ஒரு சின்ன காணொலி வெளியிடலாங்க. இப்போ தாய் தகப்பன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குதுங்க. சின்ன வயசுலேருந்து ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு பயணிச்சவங்க எல்லாமே முக்கியத்துவம் சொல்லி கொடுத்தவங்க. இந்த திருமண வாழ்க்கைன்றது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணவங்க உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த பெண் பிள்ளைங்களுக்கு வளர்க்கணுங்க. இது அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாதுங்க. அரசாங்கத்துக்கே தெரியும். வளர்ச்சியாக இன்னும் நல்லா இருக்குங்க. ஒரு விஷயம் பாருங்கள், எல்லாமே தெரிஞ்ச ஒரு பெண் பிள்ளை 20 வயசில் தானே திருமணம் செஞ்சுக்குதுங்க. 22 வயசில் 2 பிள்ளைங்க பிறந்தது. 24 வயசில் வீட்டுக்கு வந்துடுதுங்க. இது எல்லாத்துக்கும் கிடையாதுங்க. தானாக மெச்சூரிட்டி இல்லாத பெண் பிள்ளைங்க பண்ணுற தவறுதலால் இந்த பெற்றவங்களும் மனம் அடைச்சல் ஆகிறோம், குழந்தைகள் வாழ்க்கையும் வீணாக போயிடுதுங்க. அரசாங்கம் ஒரு காணொலி வெளியிட்டாக்கா எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். பெண்களோட வாழ்க்கை இன்னும் அபரிதமாக இருக்குங்க. நன்றி.